ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த விளாகில் போடிமெட்டி ஹில் ஸ்டேஷனில் இருக்க எங்கள் ஏலக்காய் தோட்டத்துக்கு தான் போகிறோம், காடமம் எஸ்டேட்க்கு. ஸோ இதுக்கு முன்னாடி போடிமெட்டி ஹில் ஸ்டேஷன் போகிற ரூட்டில் என்னென்ன பிளேசஸ் பார்க்கலாம் அப்படின்ற விளாக் போட்டிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த விளாக். ஸோ அந்த விளாகை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஐகார்ட் அண்ட் என்ஸ்க்ரீன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே கோயில் மணி மாதிரி ஒரு பெல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நண்பர்கள் 70% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற 30% நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த விளாகை பாருங்கள். ஸோ வாங்க விளாக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம காடமம் எஸ்டேட்க்கு போகிறதுக்கு குதிரை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பாதை வழியாக தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரிசார்ட் கட்டுறதுக்கான ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஸ்டெப் வழியாக தான் நம்ம இறங்கி நம்ம தோட்டத்துக்கு போகிறோம். ஸோ நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ரீதேவி, உங்கள் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி, வெல்கம் பண்ணுறதுக்காக நின்று இருக்காங்க. ஸோ இவ மாதிரி இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஸோ ஏன் இவன் வெல்கம் பண்ணுறதுக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியாவில் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தோம் இல்லையா, ஸோ அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நின்றுருவாங்க. ஸோ தெரியாதவங்க யாராவது பார்த்திங்கன்னா கேட்டுக்கு வெளியே செம்மையாக வெல்கம் பண்ணுவாங்க. காடமம் எஸ்டேட் வச்சுருக்கவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டாக்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி காட்டில் யானைகள், குரங்குகள், காட்டு பன்னிகள் வரும், அதை விரட்டுறதுக்காண்டி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டிலேருந்து நம்ம இங்கே பார்த்தோன்னா மணப்பட்டி அப்படின்ற ஒரு பிளேஸ் ரீச் பண்ணி வந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் நம்ம பார்த்த வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்த்தாலும் சூப்பராக தெரியும். நம்ம போடி நாயக்கனூர் முந்தல் எல்லாமே செம்மையாக தெரியும். பாருங்கள், நம்ம பார்த்த ரோடு எல்லாமே அவ்வளோ கிளியராக தெரியுது. ஸோ நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காடமம் பிளான்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி காடமம் பிளான்ட்ஸ் கூட நிறைய ட்ரீஸ் இருக்குங்க. ஹெர்பல் பிளான்ட்ஸ் நிறையா இருக்கும். ஹைபிஸ்கஸ் பிளான்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ்க்கான பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு விளாகில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் வியூவில் தான் இருக்கும். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபுல்லாகவே காடமம் பிளான்ட்ஸ் இருக்கும். அது கூடயே இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரீஸ் இருக்குங்க. இந்த ட்ரீஸோட நேம் பார்த்திங்கன்னா சவுக்கு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் அதிகமாக அடிக்கும்போது அந்த வெயில் படாமல் இருக்கிறதுக்கு நிழலுக்காக அப்படி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம தோட்டத்துக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் காடமம் எஸ்டேட்டுக்கு வரீங்கன்னா பார்த்து பத்திரமா தான் இறங்கி போகணும். ஸோ இந்த ஏலத்தோட்டத்தில் இறங்கும்போது பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக இறங்கி போகணும். ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ இங்கே ஸ்டெப் மாதிரி தான் கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக இறங்க முடியாது. அதுவும் ரெய்னி சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம கீழே வலிக்கி விழுந்துடலாம். ஸோ நிறைய டைம் நான் ஸ்கேட்டிங் போயிருக்கேங்க இந்த தோட்டத்தில். ஸோ நம்ம வாட்டர் கேம்ஸ்லாம் போவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் ரொம்பவுமே நிறைய நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ வேறு எடுத்துகிட்டு நான் நடந்துட்டுருக்கேன். ஸோ இது வரைக்கும் சம்பவங்கள் எதுவும் நடக்கலை. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஸோ வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் நிறைய பிளான்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஏலக்காய் தோட்டத்தோட லீவ்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சீசன் இல்லாதனால காய் அவ்வளோவா செடியில் இல்லை, கம்மியாக தான் இருக்குது, எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமாக ஓடி வராங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஸோ அங்கே காட்டு பன்னியும் குரங்கு வந்துடுச்சா, ஸோ அதனால தான் ஓடி வரான். மாப்பு
ஸோ பயந்துட்டு வந்து ஓடி வரலங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்துட்டால் நமக்கு வந்து இந்த மாதிரி சிக்னல் கொடுக்கும், அதாவது ஊளையிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏதோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி காட்டும். அதே மாதிரி நம்மளை வந்து கூப்பிடும் இந்த மாதிரி ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மணப்பட்டியிலிருந்து பார்த்த அந்த வியூ பாயிண்ட் வந்து இங்கேருந்து பார்த்தாலும் சூப்பராக தெரியும். ஸோ நம்ம வரும்போது வந்து முந்தல் வழியாக வந்தோம் இல்லையா. ஸோ அந்த ரோட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ கிளியராக தெரியும். அண்ட் போடிநாயக்கனூர் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக அந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக தெரியுங்க தோட்டத்துலேருந்து பார்க்கும்போது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளியராக தெரியுதுன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம காஃபி பிளான்ட் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து வந்தாச்சு. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்பிட்வீனில் வந்து அங்கங்கே வந்து காஃபி பிளான்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் பெருசாக இருக்காதுங்க, மீடியம் சைஸில் தான் இருக்கும். ஸோ அதோட லீவ்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட சீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இளந்தப்பழம் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த சீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக எங்கள் தாத்தா வந்து எங்களுக்கு பறித்து கொடுத்துட்ருக்காரு இந்த சீட்ஸை. ஸோ இந்த சீட்ஸை வந்து நம்ம நேச்சுரலாக, அதாவது வீட்டில் வந்து இதை பறித்து கொண்டு போயிட்டு நல்லா காய வச்சுட்டு வெளியில் கொடுத்து வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ மணப்பட்டி அப்படின்ற ஊரில் வந்து இந்த காஃபி பிளான்ட் நிறையா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற மாதிரியே அந்த காஃபி ஸ்மெல் வந்து இந்த பிளான்ட்டில் வந்து நம்ம இந்த சீட்ஸில் அரைக்கிற அந்த பவுடர் வந்து அவ்வளோ சூப்பராக மணமாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து நேச்சுரலான காஃபி பவுடர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து அதாவது காயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, கார்டமம் எந்த காயெல்லாம் எடுக்கலான்றத. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த காய் தான் ஃபஸ்ட்டு காயின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது செகண்ட் காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இன்னும் எதுவும் பழுக்கலை. ஸோ இது சீசனும் கிடையாது, ஆல்ரெடி எல்லா காயும் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதோட ஃப்ளாரையும் காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிங்க் கலரில் தான் இருக்கும் இதோட ஃப்ளார். ஸோ பார்த்துக்கோங்க இதோட ஃப்ளாரையும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் ஹனி வந்து எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்னடா நேச்சுரல் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் ஹனி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதாவது ஏன் வந்து நேச்சுரல் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொன்னேன்னா, ஆக்சுவலி இந்த தேனி வந்து அதுவாக தானே அந்த ராட் கட்டும். பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்குல்லையே, அந்த பாக்ஸ்க்குள்ளே தனித்தனியான ராட்ஸை வந்து அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ராடில் வந்து தேனி என்ன பண்ணுன்னா ஹனியை ஸ்டோர் பண்ணிடும், அதை எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அதனால தான் நேச்சுரல் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் ஹனி அப்படின்னு சொன்னேன். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா தேனி அதுவாகவே ராடு கட்டிட்டு ஸோ அதிலேருந்து நம்ம தேன் எடுப்போம். ஸோ அந்த ராடு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு, அந்த ஹோல்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக அதை வைக்கிறதுனால இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல்னு ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் ஹனின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை பற்றி கிளியரான இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் அடுத்த விளாகில் போடுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தாத்தா வந்து இந்த மாதிரி ஒரு ஹனி எடுக்கிறத வந்து வச்சுருந்தாரு. ஸோ அதனால தான் இதையும் காட்டலான்னு சொல்லி காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சூப்பராக எல்லாத்தையும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வேறு பிளேஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஸ்டேட் வியூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் தோட்டத்தோட ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் நிற்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தா எல்லா பிளேசஸுமே வந்து அவ்வளோ கிளியராக தெரியும். நம்ம நடந்து வந்தோம் இல்லையா குதிரை பாதை. ஸோ வரும்போது வந்து ரிசார்ட் கட்டிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அந்த பிளேசஸ் எல்லாமே அவ்வளோ கிளியராக தெரியும். அண்ட் அது பக்கத்துலேயே வந்து ரோடு இருக்குது, அந்த ரோடும் வந்து கிளியராக தெரியும். பட் இப்போ ரிசார்ட் கட்டிட்டு இருக்கிறனால அவ்வளோ கிளியராக தெரியல. இதுதான் நம்ம தோட்டத்தோட ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம நடந்து வந்தோம். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனையும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து ஃப்ரண்ட், அதாவது தோட்டத்துக்கு வந்து என்டர் ஆகணும். அப்படியே லெஃப்ட் சைடு நம்ம பார்த்தோன்னா அதாவது கீழே இருக்கிற தோட்டம், அதாவது கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே கார்டம் பிளான்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாப் வியூ. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஃபி பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து டாப் வியூக்கு போகிற போர்ஷன் எல்லாமே. அண்ட் இந்த கார்டமம் பிளான்ட்டோட லீஃப் பார்த்தீங்கன்னா மஞ்சக்கிழங்கு இருக்கு இல்லையா. ஸோ அந்த லீஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க லீஃபை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து ரேபிட்ஸ் இருக்குது. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ வாங்க சைலண்ட்டாக போகலாம். ஸோ இல்லாட்டி சவுண்டு கேட்டுட்டு பயப்படுவாங்க. யார் இந்த முயல் குட்டி? ஸோ பாட்டு கேட்டுட்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே பயப்படுறாங்க பக்கத்தில் போகும்போது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிங்க் வித் ஒயிட் கலரில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. அண்ட் ப்ரௌனிஸ் கலர்லேயும் இருக்குது பின்னாடி. ஸோ எல்லாருமே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறனால பயப்படுறாங்க. ஸோ நான் ஓப்பன்லாம் பண்ணலங்க, ஜஸ்ட் வீடியோக்காக வந்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆகுது.
ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து ஒரு லைக் மூலிமா கொடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து வீடியோவை பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர்வான vlogல வந்து உங்களை எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். See you guys. Bye bye.